ம் பண்ணு. இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பொங்கலுக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இது வந்து ஒன்றும் கஷ்டமே இல்லை. அரைக்கிறது நறுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து பாசிப்பருப்பு. நீங்கள் சாதம் வைக்கும்போது குக்கர்லேயே கூட வச்சுடலாம். இது பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு குழச்சி வச்சுருக்கேன். ஒரு கப் எடுத்துட்டோன்னா ஒரு கப்பு பரங்கிக்காய். அதை வேக வச்சாலும் வைக்கலாம், இல்லை இதோடு சேர்த்து கொதிச்சாலும் சீக்கிரம் வந்துடும் பரங்கிக்காய். எனவே நான் கொஞ்சம் டைம் முடியட்டோன்றதுனால கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஒரு கப்பு பரங்கி துண்டு தோலை சீவி பொடியாக இது மாதிரி நறுக்கி வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு புளிக்கரைசல் ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா. இதுக்கு வேறு ஒன்றும் காரம் கிடையாது, அதனால் பச்சை மிளகா கீறினது ஒரு 4 வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இவ்வளோதான் வேணும். இப்போ பண்ணலாமா? பாத்திரத்தை போட்டு முதல்ல எண்ணெய் ஒன்றும். இதுக்கு பேர் என்ன சொல்லவே இல்லையா? பரங்கிக்காய் பருப்பு, பம்கின் பருப்பு. ஓ, இது எதுக்கு இது உபயோகப்படுத்துறது? ஒரு சைட் டிஷ்ஷு. காரமே இல்லாமல் குழந்தைலாம் நல்லா சாப்பிடலாம். பாசிப்பருப்பு செய்யணும். உங்கள் பம்கின் இப்போ கிடைக்கும் உங்கள் ஊரில்? சீசன் இப்போ ஹாலோவின் டே முடிஞ்சிருக்கு, அதனால் பம்கின் நிறையா கிடைக்கும்னு அதனால பண்ணுறேன். உங்களுக்குலாம் சௌகரியமாக இருக்கும்ட்டு. அண்ட் இட்ஸ் அ குட் டிஷ். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இது காப்பர் பாட்டம்னால சட்டுன்னு தீங்குது. பார்த்துங்க தீங்க. அதில் போட்டு பரங்கிக்காய் போடுங்க. இதை மறந்து போயிட்டேன், அதோடய பேர் போட்டுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை. எப்போ போடணும்? இதுக்கு முன்னால் போடணும். இந்த பரங்கிக்காய் போடுறதுக்கு முன்னாடி பரங்கிக்காய்க்கு முன்னால் பச்சை மிளகா, அப்புறம் பரங்கிக்காய். உடனே போட்டுலாம். இப்போ போட்டாலும் ஒன்றும் ஆகாது. உடனே வெந்த பருப்பை அதில் போடுங்க. வெந்த பாசிப்பருப்பு. வெந்த பாசிப்பருப்பை போடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு புளி கரைசல் ஒரு அரை கப்பு. உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் என்ன பண்ணிட்டோம்? பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரை கப் அளவு கரைச்சிக்கோங்க. இதில் இன்னும் உப்பு உண்டி போடல. அவ்வளோதானா? உப்பு போட்டியா? உப்பு போட்டால் தீரும். கொஞ்சம் கெட்டியாகணும். ஏன்னா ஆல்ரெடி வெந்தது தானே. ஆமாம். இதில் பச்சை வாசனைங்கிறதுக்கு பொடி கிடி ஒன்றும் ரெண்டு வெந்தது தான். அந்த பூசணிக்காய் வந்தது இல்லையா? பரங்கிக்காய் வந்தது. இதுவும் வந்தது. கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் வச்சு இந்த டால் கன்சிஸ்டன்சிக்கு. உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணும் பார்த்துங்க. இதே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா. ஓ, கொஞ்சம் கொதிச்சாச்சுன்னா ஒரு கெட்டியாக போயிடும். அப்புறம் இறக்கணுமா? அவ்வளோதானா? பரங்கிக்காய் பருப்பு ரெடி பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியானோடனே அணைச்சிடும். கொஞ்சம் கெட்டியானு அணைச்சிடுங்க. பரங்கிக்காய் பருப்பு ரெடி பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.